வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டே வித் நேச்சர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மோஸ்ட் ஆஃப் அக்வாரியம் ஃபிஷ் வளர்க்க தெரிஞ்சிருக்கும். டூப்ளி ஃபிஷ் ஃபார்ம், அதாவது ட்ரை வார்ம்னு சொல்லுவாங்க. அதை வந்து ப்ராப்பராக எப்படி ஃபீட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் நான் கூட அப்படியே நம்ம வந்து அந்த பாக்ஸ் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்க உள்ளுக்குள்ள ஃபுட்டை. அந்த ஃபுட்டை அப்படியே எடுத்து பிச்சு போடுவோம். பிச்சு போடும்போது ட்ரையாகவே இருக்கும், அப்படியே நிற்கும். மீனாக சரியாக சாப்பிட முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் யூடியூப்ஸில் நிறைய ஃபிஷ் ஆபீஸ் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தா நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும்னா, அது நமக்கு தேவையான அளவு மட்டும் உங்கள் ஃபிஷ்ஷில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கும், ஃபிஷ் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அது அளவு மட்டும் எடுத்துக்கணும். நான் ஒரு 3 செட்டப் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் டேங்க்கு, ஒரு டப்பு, ஒரு ஃபிஷ் டேங்க்கு, அதில் இந்த 3 செட்டப் வச்சுருக்கேன். 3 செட்டப்புக்கு நான் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்தேன். ஆனால் அந்த ஒரு பாக்ஸு இந்த 3 செட்டப் ஒரு சின்ன ஒரு அளவு ஒரு பாக்ஸ் மாதிரி குட்டி, அந்த அளவே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு பாதி அளவு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃபிஷ் எவ்வளோ இருக்கோ அதுதானே எடுத்து என்ன பண்ணணும்னா, குட்டி டப்பாவில் வாட்டர் பிடிச்சி வச்சுட்டு, அக்வாரியம் வாட்டரையும் வந்து பிடிச்சி வச்சுட்டு, அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் உள்ளே போட்டுடணும். போட்டு ஒரு 50 ஒரு 10 மினிட்ஸே போதும். அது என்ன பண்ணால் கொஞ்சம் சோக் ஆகி ஃபுல்லாமே பிரிஞ்சு ஆடணும், சாஃப்டாக அந்த வார்மாகவும் பிரிஞ்சிடும். அது என்ன பண்ணிடணும், கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணிட்டு, சிரஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, சிரஞ்சி எடுத்து டேரெக்டாக ஃபிஷ் அந்த டேங்க்லேயே நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஃபீட் பண்ணும்போது ஃபிஷ்ஷு நார்மல் நீங்கள் பில்லட்டே போடுறதுக்கு இது நீங்கள் அப்பப்போ கொடுத்தீங்கன்னா சூப்பராக உங்கள் மீன் சாப்பிடும். உங்கள் மீன் கலரேஷன், க்ரோத்து உண்மையாகவே நல்ல ஒரு க்ரோத்து, நல்ல ஒரு ரிசல்ட்டே கிடைக்கும் எல்லாத்துக்குமே. இது ஒரு எல்லா அக்வாரியம் கிடைக்கும். இதே லைஃப் ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில இடத்துக்கு கிடைக்காது, ஒரு சில இருக்காது. இதே நம்ம கல்ச்சர் பண்ணால் கிராஸ் ஆகும். இதே இந்த ட்ரை வார்ம்னால் எல்லா அக்வாரியம் மோஸ்ட் ஆஃப் இருக்கும். இது பீட்டா ஃபிஷ் வாங்க போகும்போது எதாச்சும் ஃபுட்டுனா இதான் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், குட்டி பிச்சு போடாமல் சுத்தமாக ரொம்ப கஷ்டப்படும். அதே மாதிரி மீன் சாப்பிட்ட அப்புறம் உள்ளுக்குள்ள போய் ஊறி வயிற்றுக்குள்ளே போய் ஒரு ஃப்ளோட்டிங் ஆகும். மீன் டெத் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு குட் ரிசல்ட் இருக்கும். இதே நீங்கள் வந்து கப்பீஸ் குட்டி வச்சுருந்தீங்க, ஃப்ரை மாதிரி வச்சுருந்தீங்கன்னா, இந்த ஃபுட் வந்து அப்படியே சோக் பண்ணாமல் குட்டி குட்டி பீஸாக பிரித்து நீங்கள் வந்து ஊற போட்டிங்கன்னா, அந்த பெரிய பெரிய வார்ம் ஃபுல்லாக குட்டி குட்டி வார்ம் ஆயிரும் பிரித்து போடும்போது. அப்போ நீங்கள் ஃபீட் பண்ணும்போது குட்டி மீன்கள் சூப்பராக சாப்பிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி போடலான்னு. அது வரைக்கும் பாய்.